அனைவருக்கும் வணக்கம். பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர் வருகையை பதிவு செய்யும் பொழுது பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த உறுப்பினருடைய குழு புகைப்படம், அது குரூப் ஃபோட்டோ, அதே போல் அன்றைய நீங்கள் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மான நோட்டில் இருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தையும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க இந்த மாதிரி வரும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல தலைமை ஆசிரியர் உங்களுடைய மொபைல் நம்பரையும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எஸ் கேபிட்டல் போட்டு எஸ்எம்சி ஆட்டு மொபைல் நம்பருடைய கடைசி 4 இலக்கத்தையும் என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. இதே போல் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்போட அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் முதலாவதாக உறுப்பினர் வருகை அப்படின்னு இருக்கும். அந்த மாடியூலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக மேலே டேட் வந்துட்டு டிஃபால்ட்டாக எல்லா மெம்பர்ஸுக்குமே வந்து ப்ரெசண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் எந்தெந்த மெம்பர் வரலையோ அந்த ப்ரெசண்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்சண்ட், வேக்கண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்சண்ட்னா ஆப்சண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஏன்னு இந்த மாதிரி ஆப்ஷன் மாறிடும். இதே போல் வருகையை பதிவு செய்த பிறகு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் குரூப் இமேஜ்னு இருக்குது. அது டைரெக்டாக நீங்கள் கேமரா அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த கேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் கேலரியில் போய் அந்த குரூப் இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். கேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கேலரிக்கு வந்து போயிடும். அதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கூடிய அந்த குழு புகைப்படத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ரெசல்யூஷன் நோட் இமேஜ் அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை வந்து இதே போல் கேமரா அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேலரி அப்படிங்கிறத போய்ட்டு அந்த ஸ்கேன் பண்ண இமேஜை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அப்படியே சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர் வருகையை பதிவு செய்யும் பொழுது கலந்து கொண்ட உறுப்பினர்களின் குழு புகைப்படத்தையும் இயற்றப்பட்ட தீர்மானத்தை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி சேவ் கொடுக்கணும். தேங்க்யூ.